ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நாம் மாறினால் பிறர் மாறுவார்கள் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். செயலில் ஈடுபடும் போது அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் இருப்பிடமாகிய ஆன்மீக மையம் அல்லது ஆத்மாவுடன் அந்த உணர்வில் இணைந்திருக்கும் ஒரு புள்ளியாக அந்த செயலை ஆக்கிக் கொள்ளுங்கள். அத்துடன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் இறைவன் அல்லது ஓர் உயர்ந்த சக்தி இருப்பதை உணருங்கள். அந்த சக்தி இல்லாமல் நமது செயல்களில் வெற்றி பெற முடியாது. குறிப்பாக நமது உறவுகள் மற்றும் தொடர்புகளில் ஆத்மா மற்றும் இறைவன் இருவரிடமிருந்தும் சக்திகள் தேவைப்படுகின்றன. எனவே உங்கள் நடத்தை மற்றும் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் மூலம் பிறரை திருப்திப்படுத்துவது என்பது முதலில் உங்களுக்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் போது மட்டுமே சாத்தியமாகும். உங்களது எண்ணங்களைப் போலவே பிறரின் எண்ணங்களை உருவாக்குவதற்கும் அவர்களை நீங்கள் விரும்பும் வழியில் செயல்பட வைப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் மற்ற முறைகள் மூலம் முயற்சி செய்து அடைந்ததை விட நன்மை நிரம்பிய உங்களுடைய ஒற்றை செயலால் வேகமாக அடைய முடியும். எடுத்துக்காட்டாக, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் தொடர்ந்து உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, உங்கள் கோரிக்கைகளுக்கு எதிராக செல்வது என்று ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார். மேலும் அவர் உங்களுடன் நல்லுறவில் இருப்பதை விரும்புவதில்லை. உங்களுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு எப்போதும் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார். இவருடன் நல்ல உறவுக்கு வர பல மாதங்கள் முயற்சி செய்தும் வெற்றி பெறவில்லை. இப்போது நீங்கள் உங்களை ஒரு இனிமையான மற்றும் அதிக சகிப்புத்தன்மை உள்ள நபராக ஆக்குகிறீர்கள். மேலும் உங்களை நீங்கள் பணிவானவராக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். திடீரென்று இவ்வளவு நாட்களாக உங்களால் சாதிக்க முடியாதது மிக எளிதாகி சில நாட்களில் செய்து முடிக்கப்படும். ஏனென்றால் உங்களின் நடைமுறை மாற்றத்தை கண்டு மற்றவரை அவர் மாற வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தும் போது இருந்ததை விட இப்போது தன்னை மாற்றிக்கொள்ள அவர் தூண்டுதல் பெறுகிறார். நாம் மாறும்போது பிறர் மாறுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அதை செய்யாத வரை பிறரை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும். உண்மையில் அது சாத்தியமில்லாதது. எனவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பிறர் உங்களை பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக இருங்கள். ஓம் சாந்தி.